வணக்கம். இன்றைய நாள் 7/2/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனீசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியா விதித்துள்ள தடையானது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானவை என அரசாங்கம் தெரிவிப்பு. இந்தியாவுக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு மாதத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு இன்று இந்தியா இல்லாமல் எதுவுமே இல்லை, சமார சம்பத் தெரிவிப்பு. நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் தெரிவு. சுமத்திரன் அணி இனிப்பு வழங்கியும் வெடிகொளுத்தியும் கொண்டாடியுள்ளது. கண்டியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழப்பு. மோதல் அச்சத்துக்கு மத்தியில் ஓமானில் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த அமெரிக்கா, ஈரான். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கையை மையப்படுத்தி அமெரிக்கா, கனடா மற்றும் பிரித்தானியா நாடுகள் விதித்துள்ள தடையானது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானவை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகள் மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்க அடிப்படையிலான திட்டங்களை நமது அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இதற்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் இராணுவ அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் மீதும் தடைகளை விதித்துள்ளன. இருப்பினும் இவ்வாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தடைகள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானவை. இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது. அதன்படி அரசாங்கம் அதை நிராகரித்தாலும் எங்கள் தெளிவான சர்வதேச கொள்கையின்படி சர்வதேச சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஹெக்கலியர் ரம்புக் வெல்லவின் மூத்த மகள் சமித்ரி ரம்புக் வெல்லவையை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கொழும்பு தலைமை நீதிவான் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அங்கு முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்பு உள்ள சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை மோசடி செய்வதற்கு உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஹெக்கலியர் ரம்புக் வெல்லவின் மூத்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் இந்தியாவை தீவிரமாக காதலிக்கும் அரசாங்கமாக அனுரகுமார அரசாங்கமே உள்ளது என புதிய ஜனநாயக முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமார சம்பத் சாடினார். அத்துடன் இந்தியாவின் விருப்பு வெறுப்புக்கு அமையவே அரசாங்கம் செயற்படுகிறது, இவர்களுக்கு வெட்கமில்லையா என சமார சம்பத் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டை ஆட்சி செய்த ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரமதேச சந்திரிகா, மஹிந்த, கோட்டா மைத்ரி, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை விட அனுரகுமார அரசாங்கமே இந்தியாவை தற்போது தீவிரமாக காதலிக்கிறது. இன்று இவர்களுக்கு எல்லாமே இந்தியாதான். உங்களுக்கு வெட்கமில்லையா? உங்களால் கொல்லப்பட்டவர்கள், உங்களுக்காக உயிர் கொடுத்தவர்கள் உங்களின் இந்தியா லவ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என்றார். பொது அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் 104 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 106 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் மாத்திரமே அளிக்கப்பட்டன. இதேவேளை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட ஏனைய எதிர்க்கட்சிகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நெல்லியடி பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமத்திரன் அணி இனிப்பு வழங்கியும் வெடிகொளுத்தியும் கொண்டாடியுள்ளது. குறித்த அணி இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பயணிகள், வியாபாரிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கி கொண்டாடியுள்ளனர்.
இதன் போது சாணக்கியனின் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் தலைமை குணங்களை பாராட்டும் வகையிலான கருத்துகள் இளைஞர்களால் வெளியிடப்பட்டன. இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை நீக்கும் முடிவு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானமாக எடுக்கப்படவில்லை என்று அந்த கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி வீதியோரத்தில் நடந்து சென்ற பாடசாலை மாணவி ஒருவர் லோரி மோதி உயிரிழந்துள்ளார். எலபத போலீஸ் பிரிவில் கனதெல இலுக்டென்ன வீதியில் உள்ள 79ஆம் இலக்க ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவி இரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவர் அழுக்கட்டிய பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமி என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எலபத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசிமக மகோற்சவ திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. 26 நாட்களை கொண்ட மாசிமக மகோற்சவ திருவிழாவில் மார்ச் 1ஆம் திகதி கற்பூர சட்டி ஊர்வலமும் பறவை காவடி ஊர்வலமும் தீமிதிப்பும் நடைபெறுவதுடன் மார்ச் மாதம் 2ஆம் திகதி பஞ்சரத பவனியும், மார்ச் மாதம் 4ஆம் திகதி கொடி இறக்கமும், மார்ச் மாதம் 5ஆம் திகதி மாலை பூங்காவனமும் நடைபெற உள்ளது. இதேவேளை திருவிழாவிற்கான சகல ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அறங்காவல் சபை தலைவர் விக்னேஸ்வரன் சர்வநந்தா ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். கண்டியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கலகா நவநெலிய கிரிபோக பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 40 வயதுடைய தாயும் 13 வயதுடைய மகளும் என போலீசார் தெரிவித்தனர். மரத்தில் இருந்து கறிவேப்பிலை பறித்து கொண்டிருந்த போது அருந்து விழுந்த மின்சார கம்பியின் ஊடாக மின்சாரம் பாய்ந்து இருவரும் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறும் அதற்கு பதிலாக கொண்டு வரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறும் கோரியும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது யாழ்ப்பாண நகரில் இடம்பெற்றுள்ளது. லலித் குஹன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்றுக்கு வருகை தராமை கண்டனத்துக்குரியது என்றும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது பாதகைகளை தாக்கியவாறு பலத்த கோஷம் எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சமூக உரிமை இயக்கம் மற்றும் தெற்கை மையப்படுத்திய சிங்கள சகோதரர்களும் கலந்து கொண்டனர். ஆளுங்கட்சி எம்பி லக்மாலி ஹேமச்சந்திரா நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மீது கடும் விமர்சனம் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என தன்னை சித்தரிக்க முயல்கின்றார். ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் என்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார். மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கிறது. சிங்களரும் பௌத்தரும் நேர்மையான மக்கள், ஆனால் சிங்களரும் பௌத்தரும் என தன்னை சித்தரிக்கும் சில அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இனவாதத்திற்கு இனி இடமில்லை. நாமலின் இனவாத அரசியல் இனியும் ஈடுபடாது என்றார். தொடர்வது உலக செய்திகள். தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கூர்மையான வேறுபாடுகளை சமாளிக்கும் முயற்சிகளில் ஈரானும் அமெரிக்காவும் வெள்ளிக்கிழமை ஓமானில் பேச்சுவார்த்தைகளை தொடங்கின. மேற்கத்திய நாடுகளான தெஹ்ரானின் நீண்டகால அணுசக்தி முரண்பாடு தொடர்பாக இராஜதந்திரத்தை புதுப்பிக்க இரு தரப்பினரும் தயாராக இருப்பதாக அடையாளம் காட்டியுள்ள நிலையில்
ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பிராந்தியத்தை சுற்றியுள்ள ஆயுத குழுக்களுக்கான ஆதரவு மற்றும் தங்கள் சொந்த மக்களை நடத்துவது ஆகியவற்றை உள்ளடங்கியதாக பேச்சுவார்த்தைகளை விரிவுபடுத்த வாஷிங்டன் விரும்புகிறது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ புதன்கிழமை தெரிவித்தார். மஸ்கட்டில் அணுசக்தி பிரச்சினை குறித்து மட்டுமே வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகியும் அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விக்காட்டும் விவாதிக்க வேண்டும் என்று ஈரான் விரும்புவதாக கூறியுள்ளது. காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மருமகன் ஜரட் குஷ்னரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளார். இதனிடையே ஈரானுக்கு அருகில் அமெரிக்க கடற்படையின் இராணுவ குவிப்புக்கு பிறகும் ஈரானை தாக்குவதற்கான தனது அச்சுறுத்தல்களை டிரம்ப் இன்னும் செயல்படுத்தக்கூடும் என்றும் தெஹ்ரானின் மதகுருமார் தலைமை ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 10வது ICC ஆடவர் T20 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. நெதர்லாந்து அணியுடன் கொழும்பு SSC மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடிப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து அணி 19.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து 147 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதன்படி 148 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 19.3 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இத்துடன் மலேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.